கருவேப்பிலை கொள்ளு துவையல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இது ரொம்ப சுவையாகவும் சுலபமாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் அளவு கொள்ளு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவு உருட்டு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ரவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க உளுந்தம்பருப்பு கொள்ளும் நல்ல நிறம் மாறி வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துட்டு நல்லா இதெல்லாம் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த துவையலுக்கு புளி கொஞ்சம் தூக்கலாக சேர்த்தா தான் அருமையாக இருக்கும். ஒரு 3 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் 2 பல் பூண்டு 2 வரமிளகாய் சேர்த்ததும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்க கருவேப்பிலை நல்லா 2 கைப்பிடி அளவு எடுத்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்ததும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை வதங்குற பக்குவம் முழுசாக வதங்கிடாமல் 80% வதக்கிட்டு 3 டீஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. ஏற்கனவே வதக்கின பொருட்களோட ஹீட்லேயே தேங்காயும் நல்லா வதங்கி வந்துடும். வதக்கின பொருட்கள்லாம் நல்லா ஆறினதும் மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து துவையல் பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அருமையான கருவேப்பிலை கொள்ளு துவையல் பூண்டு மிளகு சாதத்துக்கு ரொம்பவும் அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.